முருகாச்சரணம். இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம பார்க்க போகிறது மாசி மாத பௌர்ணமியை பற்றியது. இந்த மாசி மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. அது எதனால் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவு. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மாசி மாதத்தில் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு மாசி மகம் கொண்டாடப்படுகின்றது. 2026 மாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருது, நேரம் மற்றும் இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த பதிவில். ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் பல சிறப்புகள், தனித்துவமான நிகழ்ச்சிகள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் வெவ்வேறு கோவில்களிலும் பல விசேஷங்கள் நடைபெற்றுட்டு தான் இருக்குது. எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு மாதமாக தான் இந்த மாசி மாதம் வரும் பௌர்ணமி சொல்லப்படுது. மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் வர்ற பௌர்ணமி அன்னைக்குத்தான் மாசி மகமும் கொண்டாடப்படுகின்றது. 2026 மாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருது, இது எவ்வளவு முக்கியத்துவம் பார்த்துடலாமா? இந்த மாசி மாத பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருகிறது. இந்த பௌர்ணமி திதி தொடங்குகிற நேரம், முடியும் நேரம் பார்த்துடலாம் வாங்க. மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மாலையில் 6:28 மணியிலிருந்து மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:52 மணி வரை இந்த பௌர்ணமி திதி இருக்கின்றது. உதய நாழிகை அடிப்படையில் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது திதி விவரங்களை உறுதிப்படுத்துவது தான் அவசியம். அதனால் மாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த மாசி மாத பௌர்ணமியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துடன் தொடர்புடையது. மாசி மாதத்தில் வர்ற மக நட்சத்திரம் பௌர்ணமி மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் பெற்றது. மகம் நட்சத்திரம் கேதுவோடைய நட்சத்திரம். சிம்மராசியில் சந்திரன் கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கும்போது, கும்பராசியில் சூரியன் ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கும்போது மாசி மாத பௌர்ணமி வரும். மாசி மாத பௌர்ணமி திதி திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தொடர்வதால சிவன் சக்தி அருளை பெற்ற உகந்த காலமாக சொல்லப்படுகின்றது. இந்த மாசி மாத பௌர்ணமி நாளில் நாம் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. முருகப்பெருமானை வழிபடுவதும் சிறப்பு. கேதுவின் தெய்வமான விநாயகரை அர்ச்சனை செய்து நல்ல பலன்களை பெறலாம். அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றுவது குடும்பத்தில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட, அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபட ஆண் குழந்தைகள் பிறக்கும், திருமண தடை நீங்கும். மாசி மாத பௌர்ணமி அன்று மகாவிஷ்ணு அவதரித்தார் அப்படிங்கிறதால மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன்களை தரும். அதோடு இல்லாமல் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போய் பால் அபிஷேகம் செய்யலாம். பூக்களால் அர்ச்சனை செய்து ஓம் நமசிவாய ஜபம் செய்யலாம். முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடலாம். வீட்டில் சிவன் பார்வதி படத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். இனிப்பு நிவேதனம் செய்து அம்பாளை வழிபடுவது சிறப்பு. பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி துளசியால் அர்ச்சனை செய்யலாம். ஐதீகப்படி மாசி மாத பௌர்ணமி அன்று சிவன், பார்வதி, முருகப்பெருமான் இவர்களை இணைந்தருள வணங்குவது வீட்டில் அமைதி மற்றும் வளத்தை தரும் அப்படின்னு நம்பப்படுது. அன்றைய தினம் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல உகந்த நேரமாக மார்ச் 2ஆம் தேதி மாலை 6:28 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி வரை கிரிவலம் செல்லலாம். மற்றும் மாசி மாத பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியமாக சொல்லப்படுகின்றது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.